இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாளாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல். இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த அட்வர்பை தான். அதே மாதிரி வேர்ப் வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வர்பு தான். ஸோ அதேமாரி இன்னொரு அட்வர்ப் இருக்குன்னா அந்த அட்வர்பையும் வேறு இன்னொரு அட்வர்பை வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு அட்வர்பாக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை அட்வர்ப் தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 அட்வர்ப்ஸ் ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரலும் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வெல், WELL, வெல்னா நன்று, நன்றாக. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க யாராவது. ஐ எம் டூயிங் வெல். ஹவ் இஸ் யுவர் பிரதர்? மை பிரதர் இஸ் டூயிங் வெல். அப்போ டூயிங் வெல் அப்படிங்கிறது நன்றாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். ஸோ ஹவ் இஸ் யுவர் பிரதர்? மை பிரதர் இஸ் டூயிங் வெல். ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் டூயிங் வெல். ஐ ஆம் டூயிங் வெல். மை பிரதர் இஸ் டூயிங் வெல். மை மதர் இஸ் டூயிங் வெல். மை ஃபேமிலி இஸ் டூயிங் வெல். மை சிஸ்டர்ஸ் ஆர் டூயிங் வெல். மை பிரதர்ஸ் ஆர் டூயிங் வெல். இப்போ தெளிவாக இருக்கும். இதில் ஹவ் ஆர் யூன்னு கேட்குறப்ப ஐ ஆம் டூயிங் வெல்னு சொல்லுவீங்க. வெல் என்றால் நன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் ஒன்லி, ONLY. ஒன்லினா மட்டுமேன்னு அர்த்தம். ஹீ இஸ் ஒன்லி ஜோக்கிங், அவன் மட்டும்தான் நகைச்சுவை பண்ணுறான், அவன் மட்டும்தான் ஃபன் பண்ணுறான். ஹீ இஸ் ஒன்லி ஸ்பீக்கிங், அவன் மட்டும்தான் பேசுகிறான். ஹீ இஸ் ஒன்லி ஸ்லீப்பிங், அவன் மட்டும்தான் தூங்குறான். ஹீ இஸ் ஒன்லி ரீடிங், அவன் மட்டும்தான் படிக்கிறான். அப்படின்னு வர்றப்ப ஈஸ் ஒன்லிங்கிறப்ப அவன் மட்டும்தான் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறானோ அந்த பண்ணுறான மாடிஃபை பண்ணுற ஒரு வார்த்தை தான் இந்த அட்வர்பு ஒன்லி. எகெயின் ஹீ இஸ் ஒன்லி ஜோக்கிங்னா அவன் மட்டும்தான் நகைச்சுவை பண்ணுறான். ஹீ இஸ் ஒன்லி ஸ்பீக்கிங்னா அவன் மட்டும்தான் பேசுகிறான். ஸோ இஸ் ஒன்லி டூயிங் திஸ், அவன் மட்டும்தான் இதை பண்ணுறான். அந்த பண்ணுறதை மாற்றுறது தான் இந்த ஒன்லி. அவன் மட்டுமே பண்ணுறான். ஒன்லினா மட்டும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வெரி, VERY, வெரி. இது தமிழ் வெறி இல்லைங்க, வெறித்தனமான அந்த வெறி கிடையாதுங்க. தமிழ் வெறி இல்லை, இது இங்கிலீஷ் வெறி. வெரினா மிகவும், வெரினா மிகவும் மிகவும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் மூவி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் வெரி போரிங், இது ரொம்ப களைப்படைய செய்யுது. இது நல்லா இல்லைங்கிறதுக்கு வெரிங்கிறது மிகவும். ஸோ திஸ் கார் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், இந்த கார் ரொம்ப விலை உயர்ந்தது. அப்போ வெரிங்கிறது மிகவும் குறிக்கும். ஸோ வெரி ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த வெரி இட் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நீங்கள் இன்னொரு வெரி போட்டிங்கன்னாக்கா மிகவும் மிக மிக மிகவும் ரொம்ப அதிகமாக இந்த கார் விலை மதிப்பு உள்ளதாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த படம் அப்படிங்கிறது. எகெயின் இந்த வெரிங்கிறது மிகவும்ங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் ஈவன், EVEN, ஈவன். இது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா இதுக்கு 3 மீனிங் இருக்குங்க. இதில் ஒரு மீனிங்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் அட்வர்பாக. 3 மீனிங். ஈவன்னா ஈவன் நம்பர், ரெட்டப்பட நம்பரை ஈவன்னு சொல்லுவீங்க, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. அதேமாதிரி இந்த சர்ஃபேஸ் ஈவனாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க, இது சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஈவன். அதையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். ஈவன்னா இவன் கூடயா, ஹி டசன்ட் ஈவன் டாக். இப்போ பாருங்கள், ஹி டஸ் நாட் ஈவன் டாக், அவன் பேசக்கூட மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஹி டஸ் நாட் ஈவன் டாக், பேசக்கூட மாட்டான். ஹி டசன்ட் ஈவன் டாக், அந்த கூட தான் ஈவன். ஐ டோன்ட் ஈவன் டாக் அப்படின்னா நான் பேசக்கூட மாட்டேன். ஐ டோன்ட் ஈவன் டாக். தே டோன்ட் ஈவன் டாக்னா அவங்க பேசக்கூட மாட்டாங்க. அந்த கூடங்கிறது தான் ஈவன் ஹியர். ஸோ பேசக்கூட, அந்த பேசுகிறத மாற்றுறதுனால தே டோன்ட் ஈவன் டாக்னு சொல்லுது. அவங்க பேசக்கூட மாட்டாங்கங்கிறது அந்த செயல் வார்த்தையை மாடிஃபை பண்ணுற பெயர் வினை உரிச்சொல்ங்கிற இந்த அட்வர்ப் ஈவன். அகெயின் ஐ டோன்ட் ஈவன் டாக், வி டோன்ட் ஈவன் டாக், யூ டோன்ட் ஈவன் டாக், ஹி டசன்ட் ஈவன் டாக். ஈவன்னா கூட.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து பேக், பிஎஸ்சிக்கு பேக். கவனமாக கவனிங்க, இதுக்கு 3 அர்த்தம் இருக்குங்க. பேக்குனா ஒன்று பேக் வந்து பின்புறம், திஸ் இஸ் மை பேக் சைடுன்னு சொல்லுவாங்க, பின்புறம்னு. இன்னொன்று வந்து பேக்குன்னா ஐ ஹாவ் யுவர் பேக் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யூ ஹாவ் மை பேக் அப்படின்னாக்கா என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்தை பற்றி இந்த வீடியோவில் அட்வர்பில் பார்க்க போகிறது இல்லை. பேக்குன்னா மீண்டும், திரும்பி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் பேக் அப்படின்னா நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ ஆம் பேக். ஆர் யூ, வென் வில் யூ பி பேக், வென் வில் யூ பி பேக்னா நீ எப்போ திரும்பி வருவ அப்படின்னு கேட்குறதுக்கு பேக். ஸோ பேக். கம் பேக் அப்படின்னா திரும்பி வா, ரிட்டர்ன் பேக் அப்படின்னா திரும்பி வா, கம் பேக்னா திரும்பி வான்னு சொல்கிறது. ஸோ திரும்பி இல்லைன்னா மீண்டும் நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேக்குங்கிற வார்த்தை வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து தேர், THERE. தேர்னா அங்கே, கோ தேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தேர், THERE. இந்த தேர் வந்து இது மாதிரி ஹீ இஸ் கோயிங் தேர், அவன் அங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தேரில் வந்து ஹீ இஸ் தேர்னா அவன் அங்கே இருக்கிறான், வி ஆர் தேர் அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்கிறோம், யூ வில் பி தேர் அப்படின்னா நீ அங்கே இருப்ப அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேர் வந்து ஐ ஆம் தேர், நான் இருக்கிறேன், வி ஆர் நான் அங்கே இருக்கிறேன், வி ஆர் தேர் நாங்கள் அங்கே இருக்கிறோம், யூ ஆர் தேர் நீ அங்கே இருக்கிறாய், யூ ஆர் தேர் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள், ஹீ ஷீ இட்ல இஸ் தேர்னா அவன் அங்கே இருக்கிறான், அவள் அங்கே இருக்கிறாள், அது அங்கே இருக்கிறது, தே ஆர் தேர் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ தேர்னா அங்கேன்னு அர்த்தம். இங்கே உள்ள இந்த ஆறு இஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுறது தான் இந்த தேர்ங்கிற அட்வர்ப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து டவுன், DOWN. டவுன்னா கீழேன்னு அர்த்தம். சிட் டவுன் கீழே உட்காருங்க அப்படின்னா. த சன் இஸ் டவுன், சன் வந்து செட் ஆகிட்டு இருக்கு, இப்போ கீழே போயிட்டு இருக்கு, தட் இஸ் சன் இஸ் டவுன். ஸோ டவுன் அப்படிங்கிறப்ப முன்னாடி நம்ம பார்த்த ஒரு வீடியோவில், நம்ம ஆரம்பத்தில் இந்த வீடியோட ஆரம்பத்தில் அப்புன்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். அப்புன்னா மேலே, அதோட ஆப்போசிட், அதோட எதிர்ப்பதம் தான் டவுன். டவுன்னா கீழே. எகெயின் ஹீ இஸ் டவுன் அப்படின்னா டோன்ட் லுக் டவுன் அப்படின்னா இன்னொருத்தவங்கள கீழே பார்க்காது அப்படின்னா டோன்ட் லுக் டவுன். லுக் அப் அப்படிம்பாங்க, மேலே பாருங்கள், கீழே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது டு நாட் லுக் டவுன். ஸோ டவுன்கிறது கீழே அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஸ்டில், STILL. இதுவரையிலும் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது ஸ்டில். அப்படியே, இப்பொழுதும், இப்படியே அப்படிங்கிற மீனிங்கில். ஸ்டில் ஹீ இஸ் ஹங்க்ரி அப்படின்னா இன்னமும் அவர் பசியோடு தான் இருக்கார், பசி தீர்ந்த பாடு இல்லை. ஸ்டில் ஹீ இஸ் ஆங்க்ரி அப்படின்னா இன்னமும் அவர் கோபத்தில் தான் இருக்கார், அவரை இன்னும் சமாதானப்படுத்த முடியல. ஸ்டில் அப்படின்னா இன்னமும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. இந்த அர்த்தம் தான் இன்னமும் எப்படி இருக்கிறாரு, இஸ் ஸ்டில் ஆங்க்ரி. அதாவது ஆங்க்ரிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். அந்த பெயர் உரிச்சொல் ஆங்கிரியோட பண்பை குறிக்கிறது தான் அட்வர்போட ஒரு வேலை. அந்த வேலையை தான் இந்த ஆங்கிரி எப்படிப்பட்ட ஆங்கிரியாக இருக்குது, இன்னும் தீராத ஆங்கிரியாக இருக்குது, தீராத கோபமாக இருக்குது, தீராத பசியாக இருக்குது. அதனால தான் அந்த ஸ்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டில் இங்கே வந்து அட்வர்பாக பயன்படுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஜெனரலி, GENERALY. ஜெனரலிங்கிறத அமெரிக்கன்ஸ் வந்து ஜெனரலி அப்படின்னு உச்சரிப்பாங்க. அதை வந்து பிரிட்டிஷ்காரங்க ஜென்ரலிப்பாங்க. இந்தியாவிலையும் நம்ம ஜென்ரலின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு விதமாகவும் இதை உச்சரிக்கலாம், ஜெனரலி இல்லை ஜென்ரலி. ஜெனரலி இல்லை ஜென்ரலின்னா பொதுவாகன்னு அர்த்தம். ஜென்ரலி ஐ கோ ஃபார் எ வாக், நான் வந்து பொதுவாகவே வாக் போவேன், ஜென்ரலி ஐ கோ ஃபார் எ வாக். அதே மாதிரி ஜென்ரலி ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப காரமான ஃபுட்ஸ் ரொம்ப நிறைய எடுத்துக்க மாட்டேன், ஜென்ரலி ஐ எம் ஏ வெஜிடேரியன். ஸோ ஜென்ரலி ஐ டூ எக்ஸசைஸ், ஐ கோ அவுட் அண்ட் ஒர்க் அவுட். ஸோ ஜென்ரலின்னா பொதுவாக அப்படின்னு ஒரு அர்த்தம். இது எந்த மாதிரி தன்மை இருக்குது, எப்பெல்லாம் இதை பண்ணுவோங்கிறப்போ பொதுவாக இதை பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த ஜெனரலி ஆர் ஜென்ரலி. இந்த அட்வர்ப் வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு அட்வர்ப். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து AS, ஆஸ் அப்படின்னாக்கா ஆக, ஆகையினால் ஆக அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ இஸ் ஆஸ் டால் அஸ் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா என்ன உயரமாக இருக்காரோ அதே உயரமாக இவரும் இருக்கார். ஹீ இஸ் ஆஸ் டால் அஸ், அந்த உயரமாக, அதே உயரமாக இவரும் இருக்கிறார். அந்த ஆகங்கிற வார்த்தை தான் AS. இன்னொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். ஷீ டசன்ட் பிளே ஆஸ் வெல் அஸ் ஹர் சிஸ்டர். அவங்க சிஸ்டர் நல்லா விளையாடுறாங்க, ஆனால் தங்கச்சி வந்து அவங்க சரியாக விளையாடல. ஷீ டசன்ட் பிளே ஆஸ் வெல் அஸ் ஹர் சிஸ்டர். அவங்க சிஸ்டர் பண்ணுற அளவுக்கு இவ வந்து விளையாடலை அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்லலாம். இட் இஸ் நாட் ஆஸ் ஹார்ட் அஸ் ஐ தாட்.
நான் அது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் அந்தளவு கஷ்டமாக இல்லை. ஸோ ஆஸ்ங்கிறது இந்த ஆகங்கிற மீனிங்கில் வரும். எகெயின் இது வந்து ஒரு அட்வர்பு. ஆஸ் ஹார்ட் ஆஸில் வந்து ஹார்டோட பண்பை வந்து அது குறிக்குது ஆஸ் அப்படிங்கிறது. அதேமாதிரி இட் இஸ் ஆஸ் டாலஸ், டாலுங்கிற அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவோட பண்பை ஆஸ் டாலஸ்ன்னு குறிக்குது. ஸோ அட்ஜெக்டிவ் மாற்றினா அட்வர்ப் வரும். அதே மாதிரி நவுனை மாற்றினா வேர்பை மாற்றினாலும் உங்களுக்கு வந்து அட்வர்ப் வரும். ஸோ இதுதான் இந்த ஆஸில் உள்ளது. இந்த 3 எக்ஸாம்பிளையும் நீங்கள் தரவை பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அட்வர்ப் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக அட்வர்ப் இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்ப்ஸை நீங்கள் பார்க்கலாம்.